இப்போ விஜய் வந்து ஸ்டாலின் எதிர்ப்புங்காரு. ஸ்டாலினை வந்து மதுவிலக்கில் இருக்கிறாரா? ஸ்டாலின்ல வந்து இலவசத்தில் இருக்கிறாரா? ஸ்டாலின்ல வந்து திராவிடத்தில் இருக்கிறாரா? ஸ்டாலின்ல வந்து பெரியார்னு இருக்கிறாரா? அப்படி எதுவுமே அவர் சொல்ல மாட்டார். இப்போ அவரும் குட்டையில் உரிய இன்னொரு மட்டையாட்டு திமுக, அண்ணா திமுக, விஜய், அதே எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா, பெரியாருன்னு அவர் இருக்கிறார். சீமான் அந்த இடத்துக்குள்ள தமிழர் அடையாளங்களை தூக்கி பிடிச்சி வராரு. சீமான் வளர்ச்சிங்கிறது அதிமுகவை பலகீனப்படுத்தி தான் வளர்றாரு. 1.1 விழுக்காடுல இருந்த ஒரு 8.2 விழுக்காடு வந்தது காரணம் அதிமுகவை பலகீனப்படுத்தி தான் வளர்றாரு. இந்த தேர்தலில் பெரிய அளவு அதிமுக பலகீனப்படுத்துவார். எம்ஜிஆரையே அடிச்சு தமிழ் தேசிய அடையாளத்துக்காக எம்ஜிஆரையே அடிச்சு அந்த இடத்துல வராரு. எம்ஜிஆர் மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மேனன்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரிஞ்சிடணும் என்பதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம 40-45 ஆண்டு காலம் அந்த சமூகம் வந்து முன்னேறாத அளவுக்கு, அவங்க எண்ணிக்கை மக்களுக்கு தெரியாத அளவுக்கு, அரசியல் அதிகாரம் எண்ணிக்கை தெரிஞ்சு வர முடியாத அளவுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எம்ஜிஆர் இந்த தமிழ் மக்களுக்கு சதி பண்ணிட்டாருங்கிறார். ஒரே அடி ஓங்கி அடிக்கிறார். ராகுல் காந்திக்கு பயந்து விஜய் களத்துக்குள்ள வரல. சீமான் ராகுல் காந்தியை தான் ரொம்ப அடிக்கிறாரு. இனத்தை அழிச்ச அந்த காங்கிரஸை உண்டு இல்லைன்னு பண்ணுன்னு சீமான் தெளிவாக அனுக்கிறாரு. ஸோ சீமானுக்கு அரசியலுங்கிறது கொள்கை சார்ந்த அரசியல். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேரும் தேவையில்லை, புதிய சக்தியான நாம் தமிழர் தேவைங்கிற அடிப்படையில் அவர் தெளிவாக கொண்டு அந்த களத்தை நடத்துகிறாரு. குறைவில்லாமல் சீமான் வந்து நாம் தமிழர் மூலமாக இந்த தடவை எடுப்பார். காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு காரைக்குடியில் அவர் நிற்கிறாரு. காரைக்குடி அவருக்கு ஒரு லீடர்ஷிப் இதில் வெற்றியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வந்தது தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சீமான் சொல்றார். விஜய் இதுல என்ன சொல்றார்? விஜய் பிளாப் ஆவார். நீங்க வந்து இல்ல தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துக்கு தனித்தன்மை இருக்கு, சீமான் வந்து மொழி வெறியில பேசுறாருன்னு சொல்லணும். அல்லது ஆமா சீமான் சொல்றது கரெக்ட் தான் சொல்லணும். ஒன்று ஆமான்னு சொல்லு அல்லது இல்லைன்னு சொல்லு. எதுவும் சொல்லாம நீ என் முகத்துக்கு ஓட்டுனா எவன் முகத்துக்கு ஓட்டு போட மாட்டேன். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சூப்பர் சார். தமிழ்நாடு திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மாநாடு வந்து திருச்சியில் நாம் தமிழர் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த மாநாட்டுக்கு வந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து வந்ததா தகவல் வந்து இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த மாநாடு? இந்த நாம் தமிழர் 2.0 இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா. நாம் தமிழர் வந்து அதில் இலவசங்கள் ஆதரவு, இலவசங்கள் எதிர்ப்பு. நாங்கள் இலவசங்களுக்கு எதிரானவங்க. ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 பேரும் இலவசங்களுக்கு ஆதரவானவங்க. நாங்கள் இலவசங்களுக்கு எதிரானவங்க. இலவசங்களே நாட்டுக்கு கேடு, வளர்ச்சி தான் நாட்டுக்கு முக்கியம். இப்படி இலவசம்னு சொல்கிறது பொருளாதார ரீதியாக நாட்டை பாதிக்கும். இது ஒரு முடிவே இல்லாமல் போகும். நாட்டின் நலன் கருதி நாட்டு மக்கள் நலன் கருதி சரியான பாதையில் நாடு கொண்டு போகணும். இலவச எதிர்ப்புங்கிறத சீமான் டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போ இலவசத்துக்காக போட்டி போடக்கூடிய 3 கட்சிகளையுமே அதில் அடிச்சிட்டார். அடுத்தால பெரியார் மண்ணல்ல, எங்களுக்கு நிறைய பெரியார்கள் உண்டுன்னு, தமிழ் பெரியார்கள்னு அதில் ஒரு ஜீவானந்தம், ரெட்டவிலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதன், வைத்தியநாத ஐயர், இப்படி எக்கச்சக்க தேவர், காமராஜர், இவர் சிங்காரவேலர்னு தமிழ் பெரியார்கள்னு அதை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியலையும் சீமான் அதில் தெளிவாக பண்ணிட்டார். அடுத்து டாஸ்மார்க், மது பிரியர்கள் ஓட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து பணம் பால் தென்னம்பால் மது விலக்கு இதுங்கிறத அடிச்சிட்டாரு. அது திமுக, அண்ணா திமுக, விஜய் 3 பேருமே மதுவுக்காக இருக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து ஸ்டாலின் எதிர்ப்புங்காரு. ஸ்டாலினை வந்து மது விலக்கில் இருக்கிறாரா? ஸ்டாலினில் வந்து இலவசத்தில் இருக்கிறாரா? ஸ்டாலினில் வந்து திராவிடத்தில் இருக்கிறாரா? ஸ்டாலினில் வந்து பெரியார்னு இருக்கிறாரா? இப்படி எதுவுமே அவர் சொல்ல மாட்டார். அப்போ அவரும் குட்டையில் உரிய இன்னொரு மட்டையாட்டு திமுக, அண்ணா திமுக, விஜய், அதே எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா, பெரியாருன்னு அவர் இருக்கிறார். சீமான் அந்த இடத்துக்குள்ள தமிழர் அடையாளங்களை தூக்கி பிடிச்சி வராரு. இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து தனித்தன்மையோட நாம் தமிழர் இருக்கிறத, மற்ற கட்சிகள் அந்த இடத்துக்குள்ள இல்லைங்கிறத வெளிப்படுத்தி திராவிட கட்சிகளான 3 திராவிட கட்சிகளுக்கும் தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழருக்கும் கருத்தியல் போருங்கிறத சீமான் தெளிவாக நிலைநாட்டுறாரு. இதில் நிரூபிக்கப்பட்ட கட்சிகள் 2, அண்ணா திமுகவும் திமுகவும். இதில் நிரூபிக்கப்பட்ட அண்ணா திமுகவை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்றார். சீமான் வளர்ச்சிங்கிறது அண்ணா திமுகவை பலகீனப்படுத்தி தான் வளர்றார். 1.1 விழுக்காடில் இருந்த ஒரு 8.2 விழுக்காடு வந்தது காரணம்
அதிமுகவை பலகீனப்படுத்தி தான் வளர்றாரு. இந்த தேர்தலில் பெரிய அளவு அதிமுக பலகீனப்படுத்துவார். சீமான் அதிமுக பலகீனப்படுத்துறது எம்ஜிஆரையே அடித்து தமிழ் தேசிய அடையாளத்துக்காக எம்ஜிஆரையே அடித்து அந்த இடத்துல வராரு. எம்ஜிஆர் மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மேனன்கள் எண்ணிக்கை எவ்வளவு நான் தெரிஞ்சிடணும் என்பதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வண்ணார் தாவிதர் குயவர் போன்ற பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமுதாயம், முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற மீனவர் போன்ற பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமுதாயங்களுக்கு அவங்க சமூக எழுச்சிக்கு அவர் 40-45 ஆண்டு காலம் அந்த சமூகம் முன்னேறாத அளவுக்கு, அவங்க எண்ணிக்கை மக்களுக்கு தெரியாத அளவுக்கு, அரசியல் அதிகாரம் எண்ணிக்கை தெரிஞ்சு வர முடியாத அளவுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எம்ஜிஆர் இந்த தமிழ் மக்களுக்கு சதி பண்ணிட்டாருங்கிறார். ஒரே அடி ஓங்கி அடிக்கிறார். அடுத்தபடியாக அவருடைய அரசியல் கணக்குங்கிறது ஜெயலலிதா பற்றி அவர் சொல்லும்போது, ஜெயலலிதா ஊழல்வாதி தான், இன்ஸ்டியூஷனல் கரப்ஷன் பண்ணவர் தான் சொல்கிறாரு ஜெயலலிதா ஊழலை அடிச்சுக்கிட்டு வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டவர் வீரப்பன் மகளை என் மனக்காவலன்னு கேண்டிடேட் போடுறாரு. வித்யாராணி வீரப்பன் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது பயங்கர கைத்தட்டல். அப்போது நீங்கள் அந்த இடத்துல வீரப்பனுக்காக எம்ஜிஆரையும் கருணாநிதி ஊழலுங்கிறார். அடுத்தாலும் இன்றைக்கி அவர் என்ன கேட்குறாருன்னா, வீரப்பன் என்கவுண்டரை இன்னைக்கு அதிமுககாரங்க ஜெயலலிதாவோட சாதனைன்னு இன்னைக்கு பேசுகிறபடி மாணி கேட்குறாரு. அதே போல் வன்னியர் சங்க தலைவர் குரு அவருக்கு பிறந்த வாழ்த்து சொல்லியிருந்தார். அவர் அதிமுகவில் பாதிக்கப்பட்டதை பேசுகிறாரு. ஸோ அதிமுகவை அடித்து விளையாடக்கூடிய சீமான் இன்னைக்கு எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய அதிமுக அண்ணாமலை சொல்கிறது மாதிரி, அண்ணாமலை சீமானுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆள் தான் சொல்கிறது மாதிரி 2 ஜாதி கட்சி ஆட்டு போயிட்டுங்கிறத சீமான் உணர்ந்துக்கிட்டு, அந்த 2 ஜாதிக்கும் சீமான் எதிரில்லை, விளையாடக்கூட்டிருக்கும் வண்டியருக்கும் சீமான் எதிரில்லை. ஆனால் பலன் இல்லாத அதிமுகவில் பலன் இல்லாத நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை வச்சு தான் சீமான் வளர்றாரு. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பல சம்பவங்களுக்கு துரோகம் பண்ணது எம்ஜிஆருங்கிறத எம்ஜிஆரே அடிக்கிறார். இது யாருன்னு எதிர்பார்க்காத அடி. இப்போ விஜய் போன்றவர்களெல்லாம் நடக்க முடியாமல் பலகீனமான ஊன்றுகோல் தேவைன்னு எம்ஜிஆரை ஜெயலலிதாவை ஊன்றுகோலாக வச்சுக்கிட்டு பலகீனமான ஒரு அரசியல்வாதி ஆட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு விஜய் வராரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி தான், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தமிழ் மக்களுக்கு அநீதி அளித்தார், ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி தான் அப்படின்னு அவர் அடித்து நொறுக்கி தமிழ் தேசிய அடையாளத்தை முன்னிறுத்தி வரார். அப்போ மற்ற எல்லாரும் ஒரே டைப்பு, நான் மட்டும்தான் மாறுபட்டு தமிழர் தேசியம், தமிழர் நலம், தமிழ் மக்கள் வளர்ச்சி, தமிழர் பெருமை, மீண்டும் தமிழர் எழுச்சின்னு தமிழுக்கும் தமிழருக்காக நிற்கிறாங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவராட்டு நிறுவனம் தான் தன்னோட நோக்கம்ங்கிறதையும் தெளிவாக வெளிப்படுத்திட்டாரு. இது மிகப்பெரிய கூட்டம். இந்த கூட்டம் எல்லா ஜாதி தமிழர்களும் வந்திருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு சமூக தமிழர்கள் இல்லாமல் எல்லா பிரிவு சமூகங்களும் எல்லா பூத்திலையும் சீமானுக்கு ஈக்குவலாக ஓட்டிருக்குங்கிற போல எல்லா பிரிவு தமிழர்களும் இதில் வந்திருக்கிறாங்க. சீமானுக்கு அரசியல் மிகப்பெரிய பாய்ச்சலை 2026 பெறும். அது 24 மக்களவைத் தேர்தலில் சீமான் விஜய் மாதிரி பயந்து ஓடலை, விஜய் மாதிரி லெட்டர் பேடாட்டு கமல்ஹாசன் 2.0 ஆட்டு சீமான் இருக்கல, களத்துக்குள்ளே வந்தார், குதிச்சார், தெளிவாக 39 கேண்டிடேட் போட்டார், 8.22 விழுக்காடு வாக்கெடுத்தார். விஜய் கோளையாட்டு அதை அடிக்கிறதுக்கும் என்னைக்கு குளிக்கலாங்கிறதுல ஒரு முடிவு இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலம்னா அது ராகுல் காந்தி தான், ராகுல் காந்திக்கு பயந்து விஜய் களத்துக்குள்ளே வரல. சீமான் ராகுல் காந்தியை தான் ரொம்ப அடிக்கிறாரு. இனத்தை அழித்த அந்த காங்கிரஸை உண்டு இல்லைன்னு பண்ணுன்னு சீமான் தெளிவாக அனுக்கிறாரு. ஸோ சீமானுக்கு அரசியலுங்கிறது கொள்கை சார்ந்த அரசியல். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேரும் தேவையில்லை, புதிய சக்தியான நாம் தமிழர் தேவைங்கிற அடிப்படையில் அவர் தெளிவாக கொண்டு அந்த களத்தை நடத்துகிறாரு. சினிமா கவர்ச்சிக்கு தான் கூட்டம் வரணும்னு இல்லை, இன எழுச்சிக்கும் கூட்டம் வரும்னு நிரூபிச்சிட்டாரு. இது மிகப்பெரிய அளவுக்கு வாக்கா வரும். விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் வாக்கா மாறாது. சிவாஜிக்கு வந்த கூட்டம் மாதிரி, சரத்குமாருக்கு திருமங்கலத்தில் வந்த கூட்டம் மாதிரி அது வாக்கா மாறாமல் ஒரு கூடி கலையிற கூட்டமாக போயிடும். இந்த கூட்டம் கடைசி வர கலை இல்லை. நீங்கள் மதுரையில் விஜய்க்கு வந்த கூட்டம் விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே கலைஞ்சிது. அப்போ விஜய் பார்க்க வந்த கூட்டம். ஸோ அந்த இடத்துக்குள்ளே இன்றைக்கி இஷ்யூ பேஸ்டாக சீமான் மற்ற 3 கட்சிகள்லேருந்து மாறுபட்டு ஒரு பெரிய எழுச்சியை 26 சந்திப்பார். அதற்கான ஒரு கட்டியம் கூறும் விழாவாக தான் திருச்சி மாநாடு இருந்தது. அந்த கூட்டம் ஆரம்பிக்கிற நேரத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுப்பாடோடு கேட்டாங்க. எளிய மக்கள் பெரிய அளவில் அவருக்கு நிதி கொடுத்ததையும் பார்த்தோம்.
2,20,000 சேர் வந்து சமீபத்தில் எந்த ஒரு கூட்டத்துக்கும் கட்சி மாநாட்டுக்கும் போட்டதில்லை. அதிக அளவு சேர் போட்டதாட்டு அந்த பந்தல் கான்ட்ராக்டரே சொல்கிறாரு. அதற்கு பிறகு 2 பக்கமும் மக்கள் நிரம்பி நின்னாங்க. அதுக்கு பிறகு மாநாட்டுக்கு வெளியே எக்கச்சக்கமான மக்கள் நின்னாங்க. நாம் தமிழர் கூட்டத்திலே இதுவரை அந்த நாம் தமிழர் கூட்டத்தை விட 2.5 மடங்கு கூட்டம். வாக்கு விகிதத்திலையும் 8, 16, 17 விழுக்காடுக்கெல்லாம் குறைவில்லாமல் சீமான் வந்து நாம் தமிழர் மூலமாக இந்த தடவை எடுப்பார். காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு காரைக்குடியில் அவர் நிற்கிறாரு. காரைக்குடி அவருக்கு ஒரு லீடர்ஷிப் இதில் வெற்றியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி 234 கேண்டிடேட்ஸும் சமூக பின்னணியோடு நாகர்கோவிலில் குயவர் வேளிர் சமூகம், கோயம்புத்தூரில் வண்ணார் சமூக படித்த பெண்மணி, திருச்சியில் நாவிதர் சமூகம், ஆண்டிப்பட்டாரம் சமூகம்னு சிறிய எண்ணிக்கை சமூகங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு டிக்கெட் கொடுத்துருக்கிறாரு. அதுபோல் பரவலாக வாழக்கூடிய முத்தரையர் போன்ற சமூகங்களுக்கு அதிக பிரதித்துவம் வேணும். எம்ஜிஆர் மீது பற்றுதல் கொண்ட சமூகம் முத்தரையர்கள். ஆனால் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தமிழர்களை ஏமாத்தினால பாதிக்கப்பட்ட சமூகங்களில் முதன்மையான சமூகம் முத்தரையர் சமூகம். ரெட்டலையை நம்பி முத்தரையர்கள் ஏமாறக்கூடாது. எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருப்பார்னா முத்தரையர்கள் எண்ணிக்கை என்னென்னு தெரிஞ்சிருக்கும், முத்தரையர்களுக்கு பெரிய எழுச்சி வந்திருக்கும். அதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய லெவலில் அந்த கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு அவங்க வாக்களிக்கிறதுக்காக மற்ற திராவிட கட்சிகள் இருந்ததை விட அதிக அளவில் முத்தரையர் கேண்டிடேட்டை கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி யாதவர் கேண்டிடேட் அதிக அளவில் கொடுத்துருக்கிறாரு. விஸ்வகர்மாக்கள் அதிக அளவில் கொடுத்துருக்கிறாரு. மற்றும் செங்குந்தர்கள் அதிக அளவில் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன கான்செப்ட் வராருன்னா, பரவலாக வாழக்கூடிய இந்த சமூகங்களின் எண்ணிக்கை எம்ஜிஆரால் வெளியே தெரியாமல் போயிட்டு அது இந்த சமூகங்களுக்கு பெரிய பின்னடைவுங்கிற கருத்தை அவர் சொல்கிறாரு. அதே வேளையில் அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்காக வெள்ளாள கவுண்டர்களும் எடப்பாடிக்கு இணையாட்டே வெள்ளாள கவுண்டர்கள் போடுறாரு. அதில் அவர் இளம் வயது வெள்ளாள கவுண்டர்கள், எம்ஜிஆர் எடப்பாடிக்கு கேண்டிடேட்ஸ்லாம் 60 தாண்டவங்க பெண்கள். எடப்பாடி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார். ஏழை எளிய சிறு குறு விவசாய வெள்ளாள கவுண்டர்கள்னு வெள்ளாள கவுண்டர்கள் அந்த கிளாஸ் டிஃபரன்ஸை கொண்டு வர்றாரு. ஏழை வெள்ளாள கவுண்டர்களுக்காக சீமான் இருக்கிறார். தீரன் சின்னமலை கவுண்டர் ஒரு ஏழையாக நின்று சாமானியான எழும்புற மாதிரி நான் எழும்புறேன் தானே எழுப்பி வந்த ஒன்று வெள்ளாள கவுண்டர் இளைஞர் இளம்பெண்கள் மத்தியில், ஏழை எளிய பாமர வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்குள்ள அந்த வீகத்தை எடுத்து களமாடுறாரு. முக்குளத்தூரில் எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய வீகத்தை எடுத்து களமாடுறாரு. இதெல்லாம் அவர் இவ்வளோ நாள் பேசுனதின் விளைவு தான். சைலண்டாக இந்த மக்கள் எல்லாம் சீமானுக்காக குவிஞ்சிட்டாங்க. ஜாதி அடையாளத்தை காட்டாமல் தமிழராக அவங்க குவிஞ்சிருக்கிறாங்க. இது மக்களவையில் 8.2 எடுத்தவர் இந்த பெரிய மாநாட்டின் மூலமாக அது 17 விழுக்காடெல்லாம் தாண்டி எடுப்பாருங்கிறத உறுதிப்பட மக்களுக்கும் ஊடகவியலாளர் அவர் காட்டிட்டார். ஊடகவியலாளர்கள்லாம் ஷாக்கு. இஷ்யூ அமையறதுக்கு முன்னாடியே, களம் அமையறதுக்கு முன்னாடியே போலியா பொய்யா மோசடித்தனமாக காலம் வர்றதுக்கு முன்னாடியே அர்த்தமற்ற கருத்து கணிப்பு எடுப்பவர்கள்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம கருத்து கணிப்பெல்லாம் பொய்த்து போக போகுது, சீமான் களத்தில் கன்ஷனா மாதிரி சாதிச்சிருவார், பிரதித்துவம் இல்லாத சமூகங்களை ஒன்றிணைச்சு அவர் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறாருன்னு அவங்கெல்லாம் இப்போ கில்லி அடித்து போயிருக்கிறாங்க. அதான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், கருத்துக்கணி எடுப்பது தப்பு இல்லை. களம் அமைஞ்சு இஷ்யூவில் என்னென்ன களத்துக்குள்ளே வந்த பிறகு கருத்து கணிப்பு எடுங்க. அப்போ தான் அது நியர்பை ட்ரூத்தாக இருக்கும். இப்போ நீங்கள் சீமான் இந்த அளவுக்கு மதிக்கலை. இந்த கூட்டத்திலே சீமான் தான் பெரிய சக்திங்கிறத நிரூபிச்சிட்டாரு. கூட்டத்தை விடுங்க, களத்துக்கு வாங்க. களத்துக்குள்ள பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தணும்னு சொல்றாரு. துக்ளக் இதயா, சாணக்கியா, ரங்கராஜ் பாண்டே, ஜே.பி.சி. சிர்ராம் போன்ற சகோதரர்கள் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடை சீமான் உயர்த்தி கேட்கறது சரியா தவறான்னு நீங்கள் கருத்து கணிப்பு எடுங்க. அப்போ நீங்கள் நியாயமானவங்க நாணயமானவங்க ஒரு இஷ்யூ பேஸ்டாக எடுத்துங்க. மக்களை ஏமாளி முட்டாள்கள் கருதாம பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு ஓட்டு போட தெரியும், தங்களுக்காக யாருனுக்கா எதுக்காக நிற்கிறாங்கலாம் தெரியுங்கிறத உணர்ந்துக்கிட்டு அந்த கருத்து கணிப்பு சரியாக வரும். அது நீங்கள் தேர்தல் தேதி அறிவித்து இஷ்யூஸை மக்கள் மத்தியில் கொண்டு சீமான் சேர்க்கும் போது அதுக்கு பிறகு கருத்து கணிப்பு எடுங்க. இப்போ மேம்போக்கான கருத்து கணிப்பு எடுத்து நீங்கள் முகத்தில் கறி பூசிடாங்கிற இதை விளக்கும் விதமாட்டு இன்னைக்கு மிகப்பெரிய கூட்டம் நாம் தமிழருக்கு வந்தது. இவங்க எல்லாருக்குமே ஷாக். ஸோ இது பலரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் சீமான் அவர் காரைக்குடியில் ஒரு லீடராக வெற்றி பெறது ஈஸின்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அந்த மாநாட்டில் அவர் பண்ணும்போது ஏதோ ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல். அங்கே இருக்க எல்லா தொண்டர்களும் தம்பிகளும் ஆரம்பம் கட்டி அவர் சீமான் தன்னோட பேர் சொல்லும் போது அதை பார்க்க எல்லாரும் நமக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் களத்துல அப்படி இருக்க முடியாது. அங்க ஒரு பெரிய போட்டியை இருக்கும் சொல்றாங்க சார். கண்டிப்பா போட்டி இருக்கும். பட் எந்த ஒரு ஜாதியும் மெஜாரிட்டி இல்லாத இடம். செட்டியார்கள், வல்லம்பர்கள், கள்ளர்கள், அகமுடையார்கள், யாதவர்கள், ஆசாரிமார், இப்படி பிள்ளைமார், உடையார், இப்படி பல சமூகங்கள் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு இடம்.
குறிப்பாக வல்லப்பர் செட்டியார் இவங்கெல்லாம் எம்எல்ஏ வருவாங்க. பட் எந்த ஜாதியும் வந்து ஒரு பெரிய வாஸ்ட் மெஜாரிட்டி எண்ணிக்கை இல்லாத இடம். தமிழர்னு இந்த மாநாட்டுக்கு வந்ததே பல தமிழ் ஜாதிகள் தான் வந்தாங்க. அந்த தமிழ் ஜாதிகள் மத்தியில் சீமான் தமிழருக்கான ஒரு தலைவராக வரணும்னு உணர்வு வரும்போது சீமான் தெள்ள தெளிவாக அங்கே வெற்றி பெறுவார்னு தான் நான் கருதுறேன். சிவகங்கையில் இருப்பாருங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. இல்லை காரைக்குடியில் இருக்கிறாங்க, இதில் காரைக்குடிக்கு அவர் இருக்கிறாரு. காரைக்குடி வந்து சீமான் அவர் லீடர் ஆட்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய தொகுதியாக இருக்கும். திருவொற்றியூர் நான் சொல்லும்போது வந்து அன்னைக்கு சீமான் 3.8 விழுக்காடு வாக்கில் தான் இருந்தார். திருவொற்றியூர் நான் சொல்லும்போது 3வது இடம் தான் சீமான் வருவார் நான் சொன்னேன். எல்லாரும் எடுத்து பாருங்க தெரியும். அதே மாதிரி 3வது இடம் தான் வந்தார். இங்கே அப்படி இல்லை. இதில் வந்து சீமான் ஒரு லீடராக எமர்ஜ் ஆகி முதல் இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சீமானுக்கு ஒரு பயங்கரமான ஒரு போட்டியாளராக இருப்பார்னு சொல்றாங்க. டிவிக்கு இஷ்யூ இல்லை. டிவிக்கே பிரபு பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? நீ நிலைப்பாடு இல்லைன்னா பாப்பாரை தவிர ஓட்டு போட மாட்டான். இப்போ நீ பரையருக்காகவும் தேவேந்திர வேளாளருக்கு இல்லை, அல்லது அருந்ததியருக்காக நின்று பலனை அருந்ததியருக்காக மறைமுகமாக இருக்கிறியா? தமிழ்லேருந்து வந்தது தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் சொல்கிறார். விஜய் இதில் என்ன சொல்கிறார்? அப்போ விஜய் பிளாப் ஆவார். நீங்கள் வந்து இல்லை தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கு தனித்தன்மை இருக்குது, சீமான் வந்து மொழி வரியில் பேசுகிறாருன்னு சொல்லணும். அல்லது ஆமாம் சீமான் சொன்னது கரெக்டு தான் சொல்லணும். ஒன்று ஆமான்னு சொல்லு அல்லது இல்லைன்னு சொல்லு. எதுவும் சொல்லாமல் நீ என் முகத்துக்கு ஓட்டுனா எவன் முகத்துக்கு ஓட்டு போடுவான்? அது திருமங்கலம் சரத்குமார் கதி தான். எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு சரத்குமாருக்கு நாடியில் விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம்னு சொன்னால் அது எங்கே தேரும்? அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலை தான் தாவேகா கேண்டிடேட்டுக்கு வரும். தாவேகா யாரை கேண்டிடேட்டாக போகிறாங்க என்ன பண்ணுறாங்கலாம் நமக்கு தெரியல. யாரை கேண்டிடேட்டாக போட்டாலும் தாவேகா வந்து ஒரு கொள்கையை சொல்லாமல் ஒரு பிரச்சனையை சொல்லாமல் விஜய் களத்துக்குள்ளே வரும்போது கமலஹாசன் 2.0 தினகரன் 2.0 தான் விஜய் போவார். விஜய் வெள்ளூர் கூட்டத்தில் 214 கோடி சொல்லதுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, வக்கு இல்லை. அதோட விஜய்க்கு பெரிய பலகீனம் என்னன்னா, அவருக்கு ஜனநாயகம் படத்தை யார் அடித்தா? இந்த வாழைப்பட காமெடி மாதிரி கூப்பிடணும். விஜய் இங்கே வாங்க, நீங்கள் என்ன பண்ணினீங்க? 9ஆம் தேதி ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணீங்க. ஜனநாயகம் என்ன படம்? உங்கள் கடைசி படம்னு சொன்ன படம். அந்த படம் வந்துதான் வரல. ஜனநாயகத்தில் எங்கே? இங்கே தான் ஜனநாயகம் இருக்குது, இங்கே தான் ஜனநாயகம் இருக்குன்னு சொன்னால் இது வாழைப்பட காமெடி மாதிரி இல்லை. தம்பி ஜோசப் விஜய் இருக்குது. உன் ஜனநாயகத்தை காணலப்பா படத்தை. ஏன் காணல? யார் அதை அடித்து உடைச்சா? அதை சொல்லதுக்கு முதுகலும் இல்லையப்பா. நீ ஸ்டாலினா ஏசுற, எடப்பாடி ஸ்டாலினை ஏசுற, இது சீமான் ஸ்டாலினை ஏசுறாப்புல. ஸ்டாலினை ஏசுறதுல யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. அதில் ஸ்டாலினை ஏசுனா யார் பாதிக்கப்பட்டுட்டா? என் தம்பி கிஷோர் கே சாமி பாதிக்கப்பட்டான். இன்னொரு தம்பி சாட்டை துறைமுகம் பாதிக்கப்பட்டான். என்னதான் இருந்தாலும் சவுக்கு சங்கர் யூ ஆர் கிரேட்னு நான் சாதிச்சதை அவன் பெருந்தன்மையாக போட்டால் இன்னொரு தம்பி தான் சவுக்கு சங்கர். சசிகலா விஷயத்தில் நான் சொன்னது நடந்து குருமூர்த்தி சொன்னது நடக்கலைங்கிறத வெளிப்படையாக சொன்னவன் தான் சவுக்கு சங்கர். அந்த தம்பி பாதிக்கப்பட்டான். இந்த 3 பேரத்தை ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சம்பந்தம் கிடையாது, யார் என்னன்னு தெரியாது. இந்த 3 பேரும் நமக்கு தம்பிமார் தான். இந்த 3 என் தம்பிமாரும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பட்டார். இதை தவிர ஒரு எம்ஜிஆர் ஆட்சியில் டிஎன் பானு மேலே ஒரு அராஜகம் பண்ண மாதிரி, சுமன் மேலே ஒரு இது பண்ண மாதிரி, ஸ்டாலின் ஆட்சியில் ஏதாவது அராஜகம் நடந்ததா? ஏதாவது நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அப்படி ஒன்றும் பெரிய அராஜகம் இல்லையா? இந்த கலைஞர் ஆட்சியில் நடந்த மாதிரியாவது ஏதாவது கைதுகள் அது நடந்தா? இல்லையே. அப்போ ஸ்டாலின் ரொம்ப சாஃப்டாக போகிறாரு. இப்போ ரொம்ப சாஃப்டாக போன ஸ்டாலினை என்ன வேணாலும் ஏசலான்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஒன்றை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு, தூசா நினைக்கிறாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? நீ என்ன ஏசி 4 எம்ஜிஆர் ரசிகையும் ஜெயலலிதா ரசிகையும் எடப்பாடி போடைய ஓட்டை பிரிச்சுட்டு போ. ஏன்னா நல்லது தான், அனுகூல சத்துரு தான். அது எனக்கு எதிராக கத்துறது எனக்கு லாபம் தான். 224 போட்டுவிட மாட்டேன், எலிஜிபிளாட்டும் இருக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒன்றால் வர முடியல. விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் களத்துக்குள்ளே வந்து விக்கிரவாண்டி போலரைசேஷன் உடைக்க முடியல. ஒன்னால என்ன மாதிரி மோடியை எதிர்க்க முடியல. இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியமானது. விஜய் வந்து ஸ்டாலின் எடுத்து தமிழ்நாடுங்கிறாரு. ஸ்டாலின் வந்து மோடியை எதிர்க்கிறாரு. சீமான் மோடியையும் ராகுலையும் எதிர்க்கிறாரு. விஜய் ராகுலை ஜால்ரா அடிக்கிறார். இவர் எந்த ராகுலுக்கு ஜால்ரா அடிக்கிறாரோ அந்த ராகுல் வந்து ஸ்டாலின்கிட்ட பேசுகிறாரு. இது பெரியார் சொன்ன ஒரு பழமொழி மாதிரி தான். அந்த பழமொழியை நான் சொல்லி கொச்சப்படுத்த உண்மையில்லை, அது அநாகரிகமான பழமொழி. பட் சில புரிகிறது அப்போ தான் புரியும். உனக்கு ராகுல் காந்தி மேலே பெரிய விருப்பம், ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மேலே விருப்பம். அப்போ நீ ஒருதலையெல்லாம் பிரிக்கிற. அதான் நான் சொன்னேன், பலத்தை நிரூபித்தா அந்த மரியாதை இருக்கும், பலத்தை நிரூபிக்கலாம் மரியாதை இருக்காது. இப்போ அது புரியுதா? ஜான் அரிக்கசாமி சொன்னது தப்புன்னு. ஜோசப் விஜய் இன்னும் ஏமாளியா அட்டு மாதிரி ஏமாந்துக்கிட்டு பேசுறீங்களே, அட்டு மாதிரி ஏமாந்துக்கிட்டு வெள்ளூர்லேயும் பேசுறீங்களே. இருட்டில் இருக்கிறீங்க ஜோசப் விஜய், தூக்கத்தில் இருக்க ஜோசப் விஜய்,
அல்லது எவர்லாஸ்டிங் கன்லிங் சொல்ல வாட்டு நடிக்கிறீங்க ஜோசப் விஜய். ஜனநாயகத்துக்கு கொண்ட அடியை கூட என்னன்னு தெரியாத அளவு மறைக்கிறீங்க ஜோசப் விஜய். இவ்வளவுதானா உங்களோட இது? நான் உங்களை ரொம்ப நக்கல் அடிச்சு பேசினேன். உங்களோட ஹீரோயின்ஸ் உங்களை கிண்டல் பண்றாங்க, உங்களோட கதாசிரியர்கள் கிண்டல் பண்றாங்க, உங்களுடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கிண்டல் பண்றாங்க. அது சண்டை எல்லாம் போலியாக தான் வீரம். நிஜத்தில் இந்த ஜனநாயகம் படத்தை காவு கொடுத்துக்கிட்டு அதை எழுத்து பேசக்கூட முடியாமல் பரிதாபமாக பருகிட்டு போய் நிற்கிறீங்கன்னு ரவீந்திரன் துரைசாமி சொன்னாலும் சுனப்பா அப்படி ஒன்றுமே நடக்கல, எதுவுமே நடக்கல, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ. மீண்டும் சொல்கிறேன், அந்த வடிவேல் படத்தில் நடந்த காமெடி மாடி ஆடு திருடு போகல, ஆடி திருடு போன மாதிரி கனவு கண்ட மாதிரி வினாத்திட்டு இருக்கீங்களே விஜய். ஜனநாயக பட விஷயத்த சொல்லுங்க. இந்த மாநாடு எல்லா கட்சியும் வந்து ஒரு மாநாடு வந்து நடத்துவாங்க. நம்ம நாம் தமிழர் மட்டும்தான் தமிழ் தேசிய ஒரு திருவிழாவை வந்து நடத்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம சாட்டை திருவிழா பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா இவ்வளவு பெரிய எல்லா கட்சியும் மாநாடு நடத்துவாங்க, நம்ம இதுல மட்டும்தான் தமிழ் தேசிய ஒரு திருவிழாவா நடத்திருக்காங்க. சாட்டை குழுமம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா இந்த கட்டுக்கோப்போட கெப்பாசிட்டி உள்ள தம்பி தான். நான் சொல்லல, என் தம்பி சவுக்கு தான் சூப்பர் ஸ்டார். அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை சவுக்கிட்ட இருந்து சாட்டை துறைமுகம் பறிச்சிருவாங்கிற சூழலை வந்துட்டு இருக்கு. எனக்கு சவுக்கும் பிடிக்கும். அவன் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெருந்தன்மையான என் விஷயத்தில் பெருந்தன்மையான தான், மற்ற இதில் நமக்கு தேவையில்லை. நம்மகிட்ட அன்பாக இருப்பான், மரியாதை இருப்பான், நின்று இருப்பான். அவன் இது அதே மாதிரி சாட்டை நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி தான், ரொம்ப பயர் ஃப்ரெண்டு. சாட்டை வந்து ஒரு கட்சியோட முக்கிய தலைவராட்டு மிகப்பெரிய க்ரௌட் புல்லராட்டம் களத்துக்குள்ள சாட்டை கூடுதலாட்டம் இருக்கிறான். மலைவள்ளி சவுக்கு சாட்டையை தாண்டி சவுக்கு வந்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு வளர்ந்து வரும் தலைவராட்டு தம்பி சாட்டை இருக்கிறாங்கிறதும் உண்மையான விஷயம். ஒரு ஆர்கனைசிங் இதில் மாநாடு இதை வந்து ரொம்ப திறம்பட செய்திருக்கிறது வந்து தெரிய வருது. சாட்டைக்கு இந்த மாநாட்டை சிறப்பட நடத்தினதில் சாட்டைக்குள்ள பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சாட்டை பேசலாம் தான் 2,20,000 சேர் போட்டதோட்டும் சமீபத்தில் எந்த மாநாட்டுக்கும் எந்த கட்சிக்கும் இவ்வளோ சேர் போடலைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். சீமான்கிட்ட பேசும்போது தான் பக்கத்துலலாம் 2 சைடு நிறைய கூட்டம் வந்திருந்தாங்கண்ணே, வெளியும் நிறைய கூட்டம் வந்திருந்தேன்னு சொல்கிறாங்க. உண்மையான அந்த இதை சொல்லுங்கண்ணேன்னு சீமான் பேசும்போது பதிவு பண்ணார். என்னை பொறுத்தளவில் வழக்கமாக நாம் தமிழர்களுடைய கூட்டத்தோட 2.5 மடங்கு 3 மடங்கு கூட்டம் வந்துட்டு, இது வாக்கிலே எதிரொலிக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடம், இந்த ஆர்கனைசிங் இதில் தெளிவாக பண்ண சாட்டைக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.